தமிழக மக்களே வணக்கம். இன்றைய தினமொழியில் கடவுளை இயற்கையில் காணுங்கள். இன்றைய தினமொழி வார்த்தையில் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரை என்னவென்றால், கடவுளை இயற்கையில் காணுங்கள். அதாவது படைத்தவரை படைப்புகளிலே காணுங்கள். மற்றபடி கடவுளை பார்க்க முடியாது நீங்கள். அதாவது இப்போ தாஜ்மஹாலை நம்ம பார்க்குறோம், டெல்லியில் போய் பார்க்குறோம். ஷாஜகான் கட்டினதாக சொல்கிறாங்க. அவரை பார்க்க முடியுமா? இப்போ பார்க்க முடியுமா? கட்டினது உண்மை, அன்னைக்கு உள்ளவங்க பார்த்துருக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க முடியுமா? மும்தாஜுக்காக கல்லறையாக கட்டினாங்கன்னு சொல்கிறாங்க. மும்தாஜை பார்க்க முடியுமா? கல்லறையை தான் பார்க்க முடியும், கட்டின ஷாஜகானை பார்க்க முடியாது. அதே மாதிரி எத்தனையோ கட்டடங்கள் இருக்குது, கட்டினவங்களை பார்க்க முடியுமா? கட்டடங்களை பார்க்குறோம், கட்டினவங்கள பார்க்க முடியாது. ஆனால் கட்டினவர் உண்டு, கட்டினது உண்மை, ஆனால் பார்க்க முடியாது. இன்றைக்கி உள்ளவங்க பார்க்க முடியாது. அது மாதிரி கடவுள் உண்டு. கடவுள் வானத்தையும் பூமியையும் படைத்தார், அண்ட சராசரங்களெல்லாம் உண்டாக்குனார், உண்மைதான். ஆனால் மனித பிறவிகளில் யாரும் அதை பார்த்ததில்லை. ஏன்னா கடவுள் படைக்கும்போது மனிதர்கள் இருந்ததே இல்லை. கடவுள் வானத்தையும் பூமியும் சகல படைப்புகளும் படைக்கும்போது மனித வர்க்கமே இல்லை, மனிதர்கள் யாருக்குமே தெரியாது. அதனால் கடவுள் கடவுளை மனுஷன் பார்த்துருக்க முடியாது, பார்க்க முடியாது, பார்க்கலை. அப்போ எப்படி இதெல்லாம் படைக்கப்பட்டது என்று படைப்புகளில் வச்சு தான் நீ கடவுளை அறிய முடியும். படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க என்று ஒரு புலவர் பாடியிருக்கிறார். படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக. இந்த படைப்புகள்லாம் மனிதர்களுக்கு பயன்படுது. இப்போ சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இயற்கை வளங்கள், காற்று, தண்ணி, மழை, கனி வகைகள், இவை முழுவதும் மனிதனுக்கு பயன்படுதில்ல. அப்போ படைப்பெல்லாம் மனிதனுக்கு படைத்ததுனால மனிதனை அவர் நேசிக்கிறார், மனிதனுக்காகவே எத்தனையும் படைச்சிருக்கிறார். அப்போ அவர் எப்படி அவரை பார்க்க முடியும்னா பார்க்க முடியாது. இயற்கையில், அதாவது படைப்புகளில் அவரை படைத்தவரை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு என் தலைக்கு மேலே. அது எப்படி ஓடுது? தானாக ஓடுமா? அது ஒரு மின்சாரம் இருக்க போய் தானே ஓடுது, மின் சக்தி இருக்க போய் தானே ஓடுது, தானாக ஓடாதுல்ல. அந்த மாதிரி உலகம் சுற்றிக்கிட்டு இருக்கு, அந்தரங்கத்தில் இருக்குது. பாருங்கள், இது ஃபேனு கூட ஒரு கம்பி கிளாம்பு கம்பியை போட்டு அதில் தொங்க விட்டுருக்கோம். ஆனால் இவ்வளோ பெரிய உலகம் எந்த பிடிப்பும் இல்லாமல், எந்த இதுலேயும் தொகை போடாமல் அப்படியே தானாக உருண்டையாக அப்படியே இருக்குய்யா. இது இவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்கள். தானாக இருக்கிறதோட சுற்றுது, சுரண்டுக்கிட்டு இருக்கு. சூரியன் இருக்குது, சூரியனை சுற்றுது உலகம், தன்னைத்தானே சுற்றுது, சூரியனையும் சுற்றுது. ரொம்ப ஆச்சரியம் இல்லையா? அதான் தன்னைத்தானே சுற்றுவது ஒரு நாளாக, சூரியனை சுற்றுவது எல்லாம் வருஷமாக, மாதங்களாக, ஒவ்வொன்றும் காலங்களாக கணிச்சிருக்காங்க. கற்றது கையளவு தான், கல்லாதது உலகளவுன்னு இருக்குது. ஒவ்வொரு நட்சத்திரம் தூரத்திலிருந்து நம்ம சின்னதாக பார்க்குறோம்ல, இந்த உலகத்தை விட பெருசாக இருக்கான் அந்த சூரியன், அந்த நட்சத்திரம் அப்படி சொல்கிறாங்க.
உலகத்தோட பெருசாக இருக்கான் நட்சத்திரம், நம்ம பார்வைக்கு சின்னதாக இருக்குது, மின்னாம்பூச்சி மாதிரி. எப்படி எவ்வளவெல்லாம் இருக்கு. செவ்வாய் கிரகத்து வரைக்கும் போயிட்டு வந்துட்டாங்க, சந்திர மண்டலத்துக்கு அதுக்கு முன்னாடியே போயிட்டு வந்துட்டாங்க. இப்போ சூரிய மண்டலத்துக்கு போகிறதாக இப்போ இஸ்ரோ விஞ்ஞானிக ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கேயும் நாங்கள் போவோம். எப்படி போய் என்ன சாதிச்சிட்டான், என்ன செய்ய போகிறான், அது அதனால் நாட்டுக்கு என்ன நன்மை இருக்குது, என்ன அறிஞ்சிருக்கான்? இவைகள்லாம் பார்க்கும்போது கடவுள் எவ்வளவு அருமையானவர், எவ்வளவு வல்லமை உள்ளவர், பயங்கரமானவர். இவ்வளோ பெரிய உலகம் தன்னைத்தானே ஏங்கி அந்தரங்கத்தில் தொங்க விட்டுருக்காருன்னா எவ்வளோ பெரிய அதிசயம். இதெல்லாம் பார்த்து அவர் ஒரு சக்தி இல்லாமல் ஏங்குமா, இயக்குனர் இல்லாமல் ஏங்குமா? அந்த இயக்குனரை தான், அந்த சக்தியைத்தான் இறைவன், கடவுள், தேவன், கர்த்தர், இப்படி பல பேர்களை ஆண்டவர் என்று அழைக்கிறோம். அவர் இல்லைன்னு சொன்னால் அவன் தெளிந்த புத்தி உள்ளவன், ஏதோ மைண்டு அவனுக்கு கோளாறாயிடுச்சுன்னு அர்த்தம். பெரியார் ஏன் இல்லைன்னு சொன்னார்னா, மனுஷனாக மதிக்காமல் கீழ்ச்சாதி மேல் சாதின்னு பிராமணங்க செஞ்ச அட்டூழியத்தில் அது கூடாதுன்னு சொன்னார். புராணம் வேதம் அப்படி இருக்குன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட வேதம் வேணாம் அப்படி சொன்னாங்க. அந்த வேதமே கடவுள் தான் கொடுத்ததுன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட கடவுள் வேணாம்னு சொன்னார். அந்த அர்த்தத்துக்கு தான் சொன்னார் தவிர, மற்றபடி கடவுள் நேரடியாக வந்தால் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு ஒரு ஆள் கேட்கும்போது நம்புவேன்னு சொன்னதான் சொன்னார். நேரடியாக வந்தால் நான் நம்பத்தான் வேணும், நம்பிடுவேன்னு சொன்னார். கடவுள் அவருக்கு என்னமோ சண்டை கிடையாது, வாய்க்கால் தகராறு, கொடுக்கல் வாங்கல் தனிப்பட்ட முறையில் விரோதம் இல்லை. இந்த பிராமணங்கள் செஞ்ச அட்டூழியம் அநியாயத்தில் தான் அது கடவுள் பேரால் செஞ்சதுனால தான் அப்படிப்பட்ட கடவுள் வேண்டாம்ன்றான்னு தான் சொன்னார் தவிர, கடவுளுக்கும் அவருக்கும் ஒன்றும் பகை இல்லை. அன்பானவர்னு சொல்கிற கடவுளை அவர் கையில் எதுக்குடா ஈட்டி, சூலாயுதம், வேலு, தண்டாயுதம்? அன்பான கடவுள்னு சொல்கிறீல்ல, அப்போ கடவுளுக்கு எதுக்கு தண்டாயுதம், சூரி, வேலு, குத்துறது? குலகார பையங்க கையில் உள்ளதெல்லாம் கடவுளுக்கு கையில் கொடுத்துட்டு அன்பானவர்னா எப்படா நம்புறதுன்னு சொல்லி ஒரு அறிவான வார்த்தை சொன்னார். அதை எவன் பதில் சொல்ல முடியும் அதுக்கு? அந்த அறிவால் தான் அவர் அந்த வார்த்தையை சொன்னார் தவிர, தனிப்பட்ட முறையில் கடவுள் வந்தால் என்ன செய்வீங்க, இப்போ உங்கள் முன்னாடி வந்து நின்று என்ன செய்வீங்கன்னா நம்புவேன்னு தான் சொன்னார் பாவம். தவிர அது ஒன்றும் மறுத்து அவன் பார்த்தாலும் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன்னு அவர் சொல்லலை. அப்படி சொல்லலை. மக்கள் வந்து மடையராக்கி, முட்டாளாக்கி, கீழ் சாதி மேல் சாதின்னு பிரித்து விட்டு பிராமணர்கள் வந்து சனாதனத்தை என்று ஒன்று எழுதி வச்சுக்கிட்டு மக்களை சூத்திரர்கள் சொன்னதுனால அவர் அந்த வேதனையில், எரிச்சலில் மக்கள் யாரும் சமந்தாண்டான்னு சொல்லி அந்த அர்த்தத்தில் அப்படி நீ கடவுள் சொன்னார்ன்னு நீ சொல்கிறதுனால அந்த கடவுள், அந்த மாதிரி கடவுளை கும்பிட்றவன் ஐயோக்கே, பரப்புறவன் காட்டு மிராண்டி, அது கும்பிட்றவன் ஐயோக்கே, இப்படித்தான் இந்த அர்த்தத்துக்கு தான் சொன்னார் தவிர, மற்றபடி கடவுள் நேரடியாக அவருக்கு சண்டையோ அவருக்கு அந்த இது கிடையாது. அதை புரிஞ்சுக்கிங்க. அவர் எண்ணமெல்லாம் சமுதாய தொண்டு தான். மக்களாக நினைக்கணும், சூடு சொரணையோடு மனிதன் வாழணும், தன்னம்பிக்கையோடு அவன் இருக்கணும், யாருக்கு அடிமையாக அவன் இருக்கக்கூடாது, சுயமரியாதை கொள்கை தான் அவர் கொள்கை. அரசியல் கிடையாது, பின்பலம் கிடையாது, சூதுவாது கிடையாது, மூட பழக்கமெல்லாம் கிடையாது. மக்களாக இருக்கணும், சுயமரியாதையோட சூடு சொரணையோடு இருக்கணும், மனுஷன் அடிமையாகக்கூடாது. இந்த அர்த்தத்துக்கு தான் அவருடைய கருத்துக்கள் இருந்ததை தவிர, மற்றபடி அவரை குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆகவே இயற்கையை பார்க்கும்போது, இயற்கை காரியங்களை பார்க்கும்போது கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியாது. கடவுள் இருக்கிறார்.
கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன் முட்டாள் அப்படி சொல்லி பழைய ஏற்பாட்டில் இருக்குது, சங்கீதம் 14 இருக்குது. அப்போ கடவுள் இல்லைன்ட்டு இந்த மாதிரி அநியாயங்களை பார்த்து நான் அப்படிப்பட்ட கடவுள் இல்லைன்ட்டு சொல்கிறதுனால என்னை முட்டாள்னு சொன்னால், இப்படிப்பட்ட இந்த மாதிரி கீழ்ச்சாதி மேல் சாதின்னு சொல்லி பிரித்து விடுகிற கடவுளை நம்புகிறவன் முட்டாள் காட்டுமிராண்டி என்று நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பெரியார் சொன்னார். அவன் சொன்னதையே திருப்பி நான் சொன்னேனே தவிர மற்றபடி நானாக சொல்லலைன்னு அதுக்கு வேறு விளக்கம் கொடுத்தேன். ஆகவே அன்பான தமிழர்களே, நம்ம யாரையுமே கூட்டி குறைச்சி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்கவங்க பாதிக்கப்பட்ட அந்த நிலைமையிலிருந்து பாதிக்கப்பட்ட நிலைமையிலிருந்து அவங்க சொன்ன கருத்தை தான் நம்ம பார்க்குறோமே தவிர மற்றபடி அல்ல. ஆகவே கடவுளை நம்ம பார்க்காவிட்டாலும் இயற்கையிலே அவரை பார்க்கிறோம், படைப்புகளிலே பார்க்கிறோம். அவருடைய காற்று, கடல், நீர்வகைகள், நிலம், அக்கினி, நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன், மலை, காற்று, இப்படி இவைகள் கனிவகைகள், ஏங்குகிற தன்மைகள், இவைகளெல்லாம் வச்சு இவையெல்லாம் ஆண்டு கொள்ளுகிறவர் தான் ஆண்டவர். மக்களுக்கு இதெல்லாம் இறைஞ்சி கொடுக்கிறவர் இறைவன். கடந்திருப்பவர் கடவுள். ஆள் மனதிலே உள்ளவர் அல்லாஹ். என்னுடைய சிந்தையிலேயே உள்ளவர் ஈசன். அந்த ஈசனே சிவன். அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவில்லார். அன்பே சிவமாக இருக்கிறார். அந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் என்று சொல்லப்பட்டதுனால கடவுள் எல்லாரோட பேசியிருக்கிறார், எல்லாரோட இருக்கிறார், எல்லாருக்குள்ளும் அவர் வாசம் பண்ணுறார். இறைவனுக்குன்னு தனி அவதாரமோ பேரோ தனியாக இவர் தாண்டு சொல்கிறதுக்கோ இல்லை. அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. தூணில் இருப்பான், துரும்பில் இருப்பான், எல்லாரோட அவர் இருக்கிறார், எல்லார் மேலே இருக்கார். அவருக்குள்ளே தான் நம்ம அசைகிறோம், இருக்கிறோம். அவருக்குள்ளே தான் எல்லாம் இயங்குது. இந்த தன்மையை புரிஞ்சு கடவுளை எல்லா இடங்களையும் இருக்கிறார் என்ற உணர்வோடு, இன்னும் சொல்லப்போனால் இயற்கையிலே அவர் நிழலாட்டமாய் நம்ம பார்க்கிறோம் என்ற உணர்வோடு கூட தமிழர்களை வாழ்வோமாக. ஒரு குறிப்பிட்ட இடத்துல கடவுள் இருக்காருன்னு ஓடாதீங்க, இங்கே தான் இருக்காருன்னு தேடாதீங்க, இங்கே தான் போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காருன்னு அங்கே போகாதீங்க, செலவு பண்ணி அங்கேயும் இங்கேயும் தேடாதீங்க. அவர் எங்கும் இருக்கிறார், பரஞ்சோதியாக இருக்கிறார், பரம்பூரில் இருக்கிறார். இந்த புரிதலோடு கூட வாழ்ந்து பணத்தை அநியாயமாக செலவு பண்ணாமல் இருந்த இடத்துலையே கடவுளை நேசிப்போமாக. எல்லா இடங்களையும் கடவுள் இருக்கிறார் என்ற உணர்வோடு வாழ்வோமாக. கடவுளால் படைக்கப்பட்ட மனிதர்கள் எல்லாரும் சகோதரர்கள், ஒரு தாய் பிள்ளைகள் என்ற உணர்வோடு கூட எல்லாரையும் நேசிப்போமாக. நன்றி, வணக்கம்.